Hi friends, welcome back to our channel Nifty and Brainery. நான் உங்க Narmada Chinnasamy. நம்ம ஃப்ரைடேக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரியோட டே வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம நேற்று மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு, எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 171 புள்ளிகள் வந்து மேலே உயர்ந்து 11,449 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் 22,466 க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. மற்றபடி வந்து ஓவரால் அனைத்து செக்டருமே பாசிட்டிவில் தான். மெயினாக வந்து பேங்கிங் அண்ட் மீடியா தான் வந்து அவுட் பர்ஃபார்மர். அதில் வந்து டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளோட சேனலில் கூட நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்னிக்கல் வைஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நேற்று கூட நம்ம சேம் ஸ்டாக் வந்து பார்த்துருந்தோம், நியர்லி பிரேக் அவுட் கிட்டே இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போனால் நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து இன்றைக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். டெக்னிக்கல் வைஸும் சரி, மற்ற சில நியூஸஸ் வந்து இந்த ஸ்டாக் ரிலேட்டடாக என்னென்ன வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி வந்தது, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். அடுத்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் பாரத் பெட்ரோலியம், ஏஷியன் பெயிண்ட்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ டாப் லாஸஸில் வந்து பாரதி இன்ஃப்ராடெல், ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி லேபரட்டரி அண்ட் யூபிஎல். ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 11,400லையும் 11,330ல இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,460 அண்ட் 11,530. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் 22,330ல இமீடியட் சப்போர்ட் அண்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 22,080. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,670 அண்ட் 23,030ல இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியோட சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிலையன்ஸ் தான் வந்து மெயினாக நிஃப்டியை ட்ராக் பண்ணிட்டு போகிறதுக்கான ரீசன். ஸோ அதை பற்றின ஒரு டெக்னிக்கல் வைஸாகவும் அதே மாதிரி என்னென்ன நியூஸ் வந்து ரிலையன்ஸில் இருக்குது, நம்ம ஃபியூச்சரில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏஷியாவோட ரிச்சஸ்ட் மேனாக பேசப்படுற அம்பானி அவர்களுடைய பல பிஸ்னஸில் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஜியோ வந்ததுக்கப்புறம் ஏர்டெல், வோடோஃபோன் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு இந்தியாவோட டாப் டெலிகாம் இண்டஸ்ட்ரியாக ஒரு குறுகிய ஒரு 4 வருஷ காலத்தில் வந்து கஸ்டமர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட் சைடு இருக்குது. ஸோ அந்த ரீட்டைல் பிஸ்னஸை வந்து தக்க வச்சுக்கிற விதமாக இல்லை மறுபடியும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற விஷயமா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளோபல் வைஸாகவும் இன்வெஸ்டர்ஸை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ரீசெண்டாக ஆகஸ்ட்டில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் குரூப்பை வந்து $3.38 பில்லியன் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற இந்த ரீட்டைல் செக்டர்ஸை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில். அதையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் வந்து $20 பில்லியன் வந்து அவங்க மூலியமாக வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் கூட வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து அவங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ரீசெண்டாக வந்து வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே சில்வர் லேக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபியூம் வந்து 1.75% ஸ்டேக் வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. நியர்லி 7,500 கோடி வந்து அவங்க வந்து ரிலையன்ஸோட ஸ்டேக் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கப்புறம் மேபி அந்த கம்பெனி மேலே இருக்கிற ஆல்ரெடி இருக்க இன்வெஸ்டர்ஸும் சரி, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. தொடர்ந்து இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரும், இந்தியாவில் வந்து இன்னுமே வந்து மேலே உயர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாத்தோட ஒரு மைண்ட் செட்லேயே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இருந்துச்சு. நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்த வகையில் நார்மலாக வந்து ஒரு காமன் மேனாக நம்ம என்ன யோசிப்போம், ஓகே ரிலையன்ஸ் வந்து இந்த பெரிய பெரிய ஜெயிண்டான ஃபேஸ்புக், அமேசானே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ சம்திங் இன் திஸ் கம்பெனி நம்ம வந்து தொடர்ந்து இந்த கம்பெனி வந்து மேலே உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளும் வந்து ஓகே இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் மோசம் போகாது அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஹாஃப் ஆஃப் த ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர், அந்த கம்பெனியோட ஓனர் தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய சாதகமான விஷயம் அந்த கம்பெனிக்கு. ஏன்னா அவருக்கே அந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஹாஃப் ஆஃப் த ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கம்பெனி ஈக்விட்டிஸில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்க்கலாம்,
மெயினாக வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் இருக்க கம்பெனியை வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக பார்க்கப்படும். இன்கேஸ் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் இருந்து தொடர்ந்து வந்து அந்த ஹோல்டிங் வந்து அவர் வித்துட்டு வராரு அப்படின்னா அது ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு அட்வான்டேஜபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸ் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட் மூலியமாக தான் பார்க்க முடியும். ஸோ இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செல்லிங் கேண்டில் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்க பையர்ஸை விட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக் க்ரீன் கேண்டில். இது என்ன ரிசம்பிள் பண்ணுது, பையர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ செல்லரே கிடையாது. தொடர்ந்து வந்து எந்த ரேட்டில் வேணாலும் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதுக்கு தொடர்ந்து வந்து பையர்ஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றத்தை காமிச்சிருக்கு. ஸோ அதனால நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சேனலில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ரிலையன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணதுக்கப்புறமே 2200 மேலே பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ரொம்பவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ தொடர்ந்து வரும் நாட்களில் மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம், இல்லை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் கூட இந்த ஸ்டாக் இன்னுமே வந்து 2500 லெவல் 3000 லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் டேர்முக்கு வந்து சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 1980 அந்த லெவலை வந்து 2190 அந்த லெவலை வந்து சப்போர்ட் லெவலாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு வந்து பையிங் போகலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ரிலையன்ஸில் பார்க்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி ஒரு ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து மெயினாக நிஃப்டியை வந்து ட்ராக் பண்ணிட்டு போச்சு. நம்ம ஓவராலாக வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக இருந்தோம், ஸ்லைட் புல்லிஷ் இருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தோம். பட் ரொம்பவே வந்து புல்லிஷாக போகிறதுக்கு காரணம் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணிட்டு போனது தான். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா $200 பில்லியன் வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டிசிஎஸ் கம்பெனியை வந்து பீட் பண்ணி இப்போது ரிலையன்ஸ் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ மார்னிங் வந்து ஒரு ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன நிஃப்டி. நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தோம் 11,330. ஸோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு எப்போவுமே பேனிக் பையிங் போவேன்னு சொல்லுவேன். ஸோ 9:30 அரவுண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரியும். ஸ்டில் அது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிருந்தது. ஸோ அதனால நம்ம பையிங் போனோம் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு கெயின் கிடச்சிது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். இந்த இடத்துல நிஃப்டி வந்து ஒரு பேக் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கு மேலே வந்து அடுத்த கேண்டில்னால ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ஃபால். அந்த ஃபால்க்கு அப்புறம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீக்னஸில் தான் இருந்தோம். நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவிட்டியில் தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற ஓவராலாக வந்து வியூ இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். பட் அது நடக்காமல் இந்த இடத்துல வந்து நிஃப்டி எகெயின் வந்து ஒரு புல் பேக் ஆச்சு. மேபி ரிலையன்ஸோட ஒரு கான்ட்ரிபியூஷனால் கூட இருக்கலாம். ஸோ நிஃப்டி ஃபால் ஆனால் அது வந்து இந்தியா சைனா பார்டர் டென்ஷன், நிஃப்டி ரைஸ் ஆனால் எகெயின் வந்து கோவிட் கேசஸ் ஒரு வேக்சின் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி நியூஸ் வந்து எப்படி வேணாலும் நியூஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டெக்னிக்கல் வைஸ் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எகெயின் திரும்ப நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், நியூஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஸோ அதை வந்து ரொம்பவும் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் அது வந்து இன்டியூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் டெக்னிக்கல் வைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நிஃப்டி வந்து இன்றைக்கி மேக் பண்ண ஹைக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகும்போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபில் பண்ணுற பட்சத்தில் 11,520 ஒரு லெவல் வரைக்கும் நிஃப்டி போகலாம். இல்லை இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பெருசாக ஃபாலோ ஆகும்னு நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆஃப்டர் எக்ஸ்பைரி டே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நேற்று சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. பட் இந்த லோ உடைச்சா செல்லிங் போங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் லோ உடைக்கல இன்றைக்கி. லைக் நிஃப்டி இன்றைக்கி ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு ஃபால். ஆப்ஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அந்த ஃபால் அப்போது ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் இருந்தது புட்லெல்லாம். பட் இந்த இடத்துல திரும்ப வந்து எகெயின் லைக் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி புல் பேக் ஆகி
நிஃப்டி வந்து ஹையை பிரேக் பண்ணிச்சு, பட் பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்னோட வியூ என்னென்னா, மேபி பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹை டு இந்த லோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம கிளியர் ட்ரெண்டு சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேடாக இருக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரைடே அப்படிங்கிறனால ஆப்ஷன் சைட் இருக்கவங்க குவான்டிட்டியை லெஸ்ஸாக போங்க. ஸோ உங்கள் ட்ரேடை வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ரிசல்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ரிசல்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 11க்கான ரிசல்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அடானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஸோ மெயின் ஸ்டாக்ஸ் இது தான். நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நிஃப்டி மேபி பேங்க் நிஃப்டியில் அந்த செல்லுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு செல்லிங் இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம், பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு விஷயந்தான், நம்ம அதையும் வந்து ஒபே பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் சீக்கிரம் வெளியே வராமல் வெயிட் பண்ணி உங்களோட லெவல்ஸ் வந்து ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க புல் பேக் ஆகும் அப்படின்னு. அதே சமயம் வந்து ப்ராஃபிட்க்கு போனீங்கன்னா சீக்கிரம் ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள்னு ரொம்ப மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி தப்பு வந்து திரும்ப பண்ணாதீங்க. எப்போவுமே உங்கள் லெவல்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்டாப் லாஸை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மெயில் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.